ஓம் நம சிவாயவும். வணக்கம் ஆன்மீக பக்த கோடிகளே. அதாவது நிறைய அன்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகணும். ஸோ அந்த வெற்றியாகக்கூடிய அதற்கு ஏதாச்சும் மை இருக்கா அப்படின்ற விஷயத்த நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாமியார்களும் என்ன கேட்குறாங்க, சாதாரண விஷயமா, அதாவது பார்த்தீங்கன்னா எந்திர மந்திரங்கள் இல்லாமல் ஸோ நார்மல் விஷயமா ஒரு மை, அதுக்கான காரிய சித்தி உண்டாக மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கோசரம் இந்த பதிவு என்ன அப்படின்னா, வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி தான். ஸோ இதற்கு நீங்கள் முறைப்படி காப்பு கட்டி தீபம் காட்டி ஸோ வத்தி ஆரத்திலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலும் வைத்து கூட நீங்கள் காட்டலாம். ஸோ வளர்ப்பிற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை தினங்களில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு புதிய சட்டி வாங்கணும். சின்னதாக ஒரு மண் சட்டி வாங்கி அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சாரை நல்லா பிழிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நல்லா சாறு பிழிந்து வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கற்பூரம் புகை பிடிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கற்பூரம் புகை அப்படின்னா நீங்கள் வந்து அதன் உள்ளே வந்து ஒரு சின்னதை எதனா வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி அந்த புகையை வந்து மேலே வர விடாமல் உள்ளே தடுத்து நிறுத்திடணும். ஸோ அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்குது பார்த்திங்களா, சுத்தமான தேன் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழைக்கணும். குழைச்சி நீங்கள் இட்டாலே போதும். அவ்வளோதான் விஷயம், சிம்பிளான விஷயம். சாறு ப்ளஸ் வந்து கற்பூரத்துடைய புகை, அதுக்கப்புறம் தேன், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் எடுத்து வச்சாலே போதும். ஸோ சகல காரியங்களும் பலிதமாகும். அதுதான் உண்மை. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளான வழிமுறை தான் நண்பர்களே சொல்லியிருக்கேன். வேப்ப மரத்தின் மேல் இருக்கக்கூடிய புல்லுருவி வளர்பெற வரக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை சாறு பிழியணும், புது சட்டி, பிறகு வந்து புகை பிடிக்கிறது, கற்பூரத்தை புகை பிடிக்கணும். அவ்வளோதான். தேன், சுத்தமான தேன் எடுத்து குழைச்சி நீங்கள் திலகமிட்டாலே